ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேக்கப் ஆர்கனைசிங் பவுச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆர்கனைசிங் பவுச் தாங்க. இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பவுச் வந்து ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 13 இன்ச், அகலம் 9.5 இன்ச் இருக்குது. இதே மாதிரி 2 பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் வந்து இதே அளவில் 2 லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப் 10க்கு 2 இன்ச் அளவில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூஷன் பேப்பர், அதாவது கேன்வாஸ் பேப்பர், இது மாதிரி 2 கேன்வாஸ் பேப்பர் வந்து இதே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிப்பர், இது வந்து 14 இன்ச், இதோட அளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச் ஒரு ஜிப்பர் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் பேப்பரோட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கை நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் பேப்பரோட க்ளூ இருக்கிற பக்கத்துக்கு மேலே உங்களுடைய ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி வச்சதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த கேன்வாஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த க்ளூ வந்து இந்த ஃபேப்ரிக் கூட நல்லா ஸ்டிக் ஆகிடும், ரெண்டும் நல்லா ஒட்டிடும். இதே மாதிரி 2 மெயின் ஃபேப்ரிக்லேயுமே கேன்வாஸ் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஃபேப்ரிக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்காக ஃபஸ்ட் வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அது மேலே வந்து ஜிப்பு வச்சுக்கணும். இந்த ஜிப்பர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டீத் இருக்கும், அரும்பரும்பாக இருக்கும். அந்த டீத் இருக்கிற பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி டீத் இருக்கிற பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜிப்பர் இருக்குது. ஜிப்பரோட டீத் வந்து கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. மெயின் ஃபேப்ரிக்கு கீழே வந்து நம்ம கேன்வாஸ் வந்து ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இந்த 3 லேயருமே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் தையல் விட்டுட்டு அந்த பக்கம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தான் விட்டுருக்குறேன். தைச்சதுக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் ஜிப்போட இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இனிமேல் இன்னொரு மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்லையே, அதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுருக்கிற அந்த ஜிப்பர் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜிப்பர் வந்து ஒரு சைடு நம்ம தைச்சிருக்கிறோம், இன்னொரு சைடு தைக்கலை. அந்த தைக்காத போர்ஷன் வந்து இது மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட் வந்து லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. இப்போ இந்த 3 லேயரையுமே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தைச்ச மாதிரியே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் நீட்டாக வந்து ரெடி ஆகிடும். இப்படியே கூட நீங்கள் 3 பக்கமும் ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுச்சா. இப்போ பாக்ஸ் ஷேப்பில் நம்ம பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம், அதாவது நம்ம மேலே வந்து ஜிப்பு வச்சுருக்குறோம், அதுக்கு மறுபக்கம் கீழ்ப்பக்கத்தில் 4 ஃபேப்ரிக் இருக்கும். உங்களுக்கு 2 லைனிங் 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். இதை இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு இதில் ஒரு தையல் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து தையல் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த ஃபேப்ரிக் கேன்வாஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி ஜிப் இருக்குது. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த குட்டியாக ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த குட்டியாக இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்போட அந்த பக்கத்துலேருந்து சின்னதாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் சின்னதாக மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் மடித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் 2 பக்கமுமே தையல் போட்டுக்க போகிறோம். அந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல், 2 பக்கமுமே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ஸ்ட்ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமே தையல் போட்டு ஸ்ட்ராப் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கிற பவுச்சை எடுத்துக்கலாம். இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிச்சுக்கணும். அதாவது நம்ம இந்த பவுச்சோட ஜிப்பும் கீழ்ப்பக்கமாக தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த தையல் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி வச்சுருக்கிற தையல் இருக்கும், மேலே வந்து ஜிப் இருக்கும். இந்த மாதிரி மடித்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டியாக ஒரு ஸ்ட்ராப், இந்த ஸ்ட்ராப் எடுத்து இதையும் 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இதை வந்து இந்த ஜிப்புக்கும் இந்த ஃபேப்ரிக்குக்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 லேயர் இருக்கும். கீழே வந்து நம்ம தைச்சிருக்கிற அந்த தையல் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிப் இருக்கும். இந்த மாதிரி 3ஐயும் வச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு தையல் கொடுத்துக்கோங்க சைடில். இப்போ நம்ம தைச்சி எடுத்துட்டோம். அதே மாதிரி நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் எடுக்கும்போது ஜிப்பை வந்து பாதி அளவு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்து அந்த தையல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய 2 ஜிப்பர் இருக்குது, ஜிப்பரோட 2 பக்கம் இருக்குது. இதே இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஜிப்பை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வரதுக்கான மெயின் விஷயமே இருக்குது. இப்படி இந்த மாதிரி கை வந்து 2 கையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். முக்கோண வடிவத்தில் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கீழ் ஓரத்தில் இருந்து இந்த கார்னர் இருக்குல்லையே, அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. கரெக்டாக 2 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. 2 இன்ச் அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த லைன் மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். 4 கார்னர்லையுமே 4 பக்கமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமுமே நம்ம பண்ண போகிறோம். 4 பக்கமுமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து போட்டதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து ஒரு 2 இன்ச் அடையாளப்படுத்தி அதில் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வைக்க போகிறோம். 4 பக்கமே இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பாக்ஸ் ஷேப்பில் பவுச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும் 4 பக்கமுமே. இப்போ நம்ம லைன் போட்டு பின் பண்ணி வச்சுருக்குறோம்ல, இந்த இடம் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். 4 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 4 பக்கமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, ஸோ இதோட சைடை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தையல் பக்கத்தில் வச்சு கட் பண்ணிடாதீங்க, தையல் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் விட்டதுக்கப்புறம் சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் வந்து மேலே இருக்குது. நம்ம இதை வந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் மேலே வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் விரல் வச்சு நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. விரல் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைனா ஷார்ப்பாக ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, சிசர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நீட்டாக. இப்போ நமக்கு பாக்ஸ் ஷேப்பில் சூப்பராக ஒரு ஆர்கனைசிங் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.